வெல்கம் டு ஐஜி டெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கிள் ஃபேஸ் ஸ்ப்ளிட் டைப் இண்டக்ஷன் மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங்கை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மோட்டர்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டேட்டர் பார்ட் இருக்குது, ஒரு ரோட்டர் பார்ட் இருக்குது. இப்போ இதில் என்ன ரோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்குரில் கேஜ் டைப் ரோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டேட்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஒயர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வைண்டிங், ஒரு ஸ்டார்ட் வைண்டிங், இது காமன் ஒயராக இருக்குது. இப்போ இந்த மெயின் வைண்டிங்க்கு வந்து இன்னொன்று சொல்லலாம், ரன்னிங் வைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்டார்ட் வைண்டிங் வந்து இன்னொரு நேம் வந்து ஆக்சிலரி வைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எதுக்கு 2 வைண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மூலியமாக தான் நமக்கு ஆர்எம்எஃப் க்ரியேட் ஆகும், அதாவது ஸ்டார்டிங் டார்க் க்ரியேட் ஆகும். அதுக்காக தான் இங்கே 2 வைண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மெயின் வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த காப்பரோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அப்போ வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், இண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கில் வந்து காப்பரோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். காப்பரோட சைஸ் சின்னதாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், இண்டக்டன்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த கான்செப்ட்னால தான் உள்ளே வந்து அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நடக்குது. இப்போ இதோட இந்த 2 வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகிறது மூலயமா ஒரு 30லேருந்து ஒரு 50 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நடக்கும். அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மூலயமா தான் ஆர்எம்எஃப் க்ரியேட் ஆகுது. அந்த ஆர்எம்எஃப் யூஸ் பண்ணி நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ரோட்டரை வந்து ரொட்டேட், அதாவது ஸ்டார்டிங் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்ஸ் ஒரு 70 to 80% ஸ்பீடு அச்சீவ் ஆயிடுச்சுன்னா இந்த பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்பீடு வந்து 70 to 80% அச்சீவ் ஆன பின்னால் இந்த பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதாவது இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த வீடியோவில். ஒரு 70 to 80% ஸ்பீடு அச்சீவ் ஆகிடுச்சுன்னா இப்போ இந்த பார்ட் வந்து புல் ஆகிடும், உள்ளே இழுத்துக்குச்சுன்னா அப்போ வந்து இங்கே என்ன ஆகுனா இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சுவிட்ச் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் போகக்கூடிய வோல்டேஜ் வந்து கட் பண்ணி விட்டுரும். அப்போ வந்து ரன்னிங் வைண்டிங் மட்டும் வோல்டேஜ் போகும். அது ஸ்பீட் அச்சீவ் ஆனதுக்கப்புறமா கண்டினியூஸாக அது ரன் ஆகிட்டே இருக்கும். இப்படி தான் அந்த மோட்டர் வந்து ரன் ஆகுது. இப்போ நம்ம இந்த மோட்டருக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ரன் ஆகுது அப்படின்றது. நம்ம அதுக்கு முன்னே மோட்டரோட நேம் பிளேட் டீட்டெயில் செக் பண்ணிப்போம். இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 240 வோல்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேட்டட் கரண்ட் 3 amps இருக்குது, ரேட்டட் ஸ்பீடு வந்து 1425 RPM கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையரோட அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர். இது வந்து ஹீட்டருக்கு போகக்கூடிய ஒயர். இந்த 2 ஒயரும் நம்ம விட்டுருவோம். இது வந்து எர்த் ஒயர். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் சப்ளை கொடுத்துட்டு இப்போ இந்த மோட்டரை நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணதும் மோட்டர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சவுண்டு வந்திருக்கும், அதாவது இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து ரிலீஸ் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து புல் பண்ணிட்டு இருக்குது. ஒன்ஸ் அந்த ரேட்டட் ஸ்பீட் அச்சீவ் ஆனதும் நமக்கு இப்போ இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து புல் ஆகிடுச்சு. இப்போ மோட்டர் ஐடியலாக இருக்கும் போது சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் மோட்டர் ஸ்டார்ட் ஆனதும் அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து எப்படி புல் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இப்போ அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து புல் ஆகிடுச்சு, இந்த சுவிட்சுமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்க்கு வந்து பவர் சப்ளை போகாது, மெயின் வைண்டிங் மட்டும்தான் போகும். இப்போ நம்ம திரும்ப ஆஃப் பண்ணதும் அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து ரிலீஸ் ஆகிட்டு புல் ஆகுது பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணதும் திரும்ப அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆக்டிவேட் ஆகிறத பார்க்க முடியும். இப்போ இந்த மோட்டரோட கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கனாலும் 2.4 இருக்குது. அதாவது லோடு எதுவுமே இல்லாதனால நம்ம ரேட்டட் கரண்ட்டை விட கம்மியாக இருக்குது. ஐடியல் கண்டிஷனில் வந்து 2.4 amps எடுக்குது. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே சொல்லியிருப்போம், அதாவது ஸ்டார்டிங் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங். இந்த ரன்னிங் வைண்டிங் வந்து சப்ளை கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். ஸ்டார்டிங் வைண்டிங்கில் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டியூரேஷன், அதாவது ஒரு 80 ரேட்டட் ஸ்பீட் அச்சீவ் ஆனதுக்கப்புறமா ஸ்டார்டிங் வைண்டிங் பவர் சப்ளை போகாது, ரன்னிங் வைண்டிங் மட்டும்தான் போகும், மோட்டர் ரன் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம இப்போ இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சோட கான்செப்டை வந்து மேனுவலாக ட்ரை பண்ணுவோம். மேனுவலாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரன்னிங் வைண்டிங் பவர் சப்ளை போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங் வைண்டிங்க்கு நம்ம சப்ளை கொடுப்போம்.
இப்போ கொடுத்துட்டு நம்ம திரும்பவும் எடுத்துட்டோம். அதாவது அந்த ஸ்டார்டிங் மட்டும்தான் நம்ம இப்போ கொடுத்தோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஐடியலாக ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் மோட்டர் ரன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங் கண்டிஷனில் மட்டும்தான் ஸ்டார்டிங் வைண்டிங்கு பவர் சப்ளை போகும். அப்போ வந்து அங்கே 2 ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் வேரியேஷன் இருக்கிறதுனால அங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மூலயமா ஸ்டார்டிங் டார்க் க்ரியேட் ஆகும். அப்போ வந்து ஸ்டார்டிங் ஒன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ரன்னிங் வைண்டிங் மட்டும் பவர் சப்ளை போயிட்டு கன்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த மோட்டரோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எங்கே லோ டார்க் தேவைப்படுதோ, ஸ்டார்டிங் டார்க் வந்து எங்கே லோவாக இருக்குதோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையரோட ப்ளோவர் மோட்டர், ட்ரையர் இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு இந்த மோட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க.